ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாதிரி பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டெம்ப்ளேட் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வைக்க போட்டு இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சைடில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்க. இது ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் இப்போது வடிவேல் இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் லேயர் பாக்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு அதிலே மூவ் டவுன் 2 டைம் கொடுத்தீங்கன்னா இதுமாரி பின்னாடி இமேஜ் எடுத்து செட் பண்ணலாம். இதுமாதிரி செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது உங்களோட இஷ்டம். இப்போ நான் ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன் நான். இப்போ பிக்சரு பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இரேசர் போட்டு ரிமூவ் பண்ணணும். இது செட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இரேஸ் டூல் கொடுத்துங்க. இரேஸ் டூல் கொடுத்துட்டு ஹார்ட்னஸ் கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து பேக்ரவுண்டில் செட் ஆன மாதிரியே இருக்கும் பிக்சர் பார்க்க. இன்னும் நல்லாயிருக்கும் இரேஸ் பண்ணும்போது. இரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதுமாரி ஒரு ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. நான் இந்த ரவுண்ட் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களோட பிக்சர்ஸ் செட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த ரவுண்ட் டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டேன். செட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ யாரோட பிக்சர் வைக்க போகிறீங்களோ அந்த பிக்சர் எடுத்துக்கங்க. நான் ஆல்ரெடி ஸ்டிக்கரில் சேவ் பண்ணி வச்சதுனால மை ஸ்டிக்கரில் போயிட்டு மை ஸ்டிக்கரில் வந்து என்னோடய ஃபோட்டோ இருக்குது. அதனால் நான் என் ஃபோட்டோ செட் பண்ணிக்குவேன். என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு போய் செட் பண்ண இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து ஹைலைட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் பிக்சரு, அதனால் பிக்சர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க. பிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மல்டிப்ளைன்னு கொடுத்துங்க. மல்டிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இதுமாரி பிக்சர் வந்து உள்ளே செட் ஆகிடும். உள்ளே செட் ஆகிட்டு
இரேஸ் டூல் கொடுத்துங்க. இரேஸ் டூல் கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற அந்த தேவையில்லாத இமேஜ்லாம் வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வெளியே இருக்கிற இமேஜெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிடுங்க. எங்கே தேவையில்லாத இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இரேஸ் பண்ணிங்க. இரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்து செட் பண்ணிங்க மெயின் பிக்சரை. இரேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா முக்கால்வாசி வீடியோ முடிஞ்சிடுச்சு. பேனர் ரெடி ஆன மாதிரி. இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு. பிக்சரு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்னு இருக்கும். அட்ஜஸ்ட்டில் போயிட்டு யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் செட் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து இது மாதிரி ஆரஞ்சு கலர் செட் பண்ணால் அந்த டெம்பிளுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு நான் ஆரஞ்சு கலர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி எந்த கலர் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுங்க. இது இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த ஆரஞ்சு கலர் செட் பண்ணேன். ஆரஞ்சு கலர் செட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டு கியூட் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் நான் அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன் கியூட்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட் அடிக்க போகிறோம். டேட் செட் பண்ணிட்ட அப்புறம் அவ்வளோதாங்க, ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேனர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க. போயிட்டு சேவ் பண்ணிட்ட அப்புறம் கேலரியில் சேவ் ஆகிடும். அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.